Hello viewers, welcome to City Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a training in our academy. Our own பண்ணிக்கிற vehicle Hyundai Creta automatic transmission vehicle. இந்த clipல நீங்க பார்க்கிறது how to park the vehicle on a tight parking space, reverse perpendicular parking, ஒரு small runwayல SUV காரை எப்படி பார்க் பண்ணணும், எப்படி வெளியில் எடுக்கணும். இந்த டாஸ்க் வந்து அவருக்கு more than 10 times நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எந்த பாயிண்டில் நிப்பாட்டணும், எவ்வளோ திருப்பணும், ரிவர்ஸில் வெஹிக்கிள் எப்படி திருப்பினா எப்படி மூவ் ஆகுன்றதை சொல்லியிருக்கோம். இங்கே ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டி அந்த டூ வீலர் வேறு கரெக்டாக பார்டர் லைனில் இருக்குது. இன் பிட்வீன் த டூ வீலர் அண்ட் த பில்லர் அவர் வந்து கரெக்டாக வெஹிக்கிளை ப்ளேஸ் பண்ணணும். while taking out the vehicle, the first step wide angle of turn கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அவரோட மிரர் வந்து அந்த பில்லரை தாண்டினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரைட்டு. வைட் ஆங்கிள் ஆஃப் டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல ரைட் எடுக்கிறோன்னா அட்மோஸ்ட் லெஃப்ட்டில் வந்து வி ஹேவ் டு மேக் அ ரைட் டர்ன். லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அட்மோஸ்ட் ரைட்டில் வந்து வி ஹேவ் டு மேக் அ லெஃப்ட் டர்ன். ஸோ தட் நம்மளோட ரியர் போர்ஷன், ரியர் டோர் ஒரு ரியர் டிக்கி வந்து சைடில் டச் ஆகாமல் இருக்கும். இங்கே கம்ப்ளீட்டாக ரைட்டு திருப்பிட்டு ஃப்ரண்ட் எக்ஸ்டெண்டில் வரணும். பிகினர்ஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது இனிஷியலாக டவுட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல முன்னாடி போய் கேப் ஃபில் பண்ணும்போது அந்த இடத்துல இமேஜினரி டிஸ்டன்ஸ் கால்குலேஷன், அதாவது ஒரு 10 feet ஆஃப் கேப் இமேஜினரியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 5 feet கவர் பண்ணும்போது ரிமைனிங் 5 feet நம்மளோட கண் பார்வையிலேருந்து மறைஞ்சிரும். பட் நம்ம முன்னாடியே அந்த 5 feet பார்த்துருக்கோன்றதுனால நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த ரிமைனிங் 5 feet ஃபில் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது ஆஃப் பிரேக் கான்செப்ட். அவரோட வெஹிக்கிள் டிசிடி டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் அவர் பிரேக்லேருந்து ஃபுல்லாக கால் எடுத்துட்டார் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த போர்ஷனில் பர்டிகுலராக இந்த ஸ்மால் ரன்வே ஸ்பேஸில், பார்க்கிங் ஸ்பேஸில் அவ்வளோ ஸ்பீட் வந்து நமக்கு அவசியம் இருக்காது. சடன் பிரேக்கிங் இருக்கும். ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது 50% ஆஃப் பிரேக் மட்டும் லீவ் பண்ணுங்கள், ரிமைனிங் 50% ஹோல்லே வச்சுக்கோங்க லெக்லன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தட் வெஹிக்கிள் வந்து ரொம்ப கிராஜுவலாக தான் மூவ் ஆகும். நம்ம அலைன் பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபியர் இருக்காது. இந்த இடத்துல வந்து அவர் வெஹிக்கிள் வந்து கரெக்டாக ஸ்லாண்டிங்காக அலைன் பண்ணிட்டார். ஸ்லாண்டிங் அலைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீரிங்கை ஸ்டடி பண்ணிவிட்டு அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ரைட் சைடு ரியரில், ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக பார்த்துட்டு தான் ஹி ஹேஸ் டு டேக் அவுட் த வெஹிக்கிள். அண்ட் இந்த இடத்துல எங்கே ஸ்டாப் பண்ணி எங்கே டர்ன் பண்ணால் வெஹிக்கிள் எப்படி அலைன் ஆகும், ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கிளுக்கு க்ளோஸாக போகணும் அப்படின்னா அந்த இடத்துல க்ளோஸாக போகிறதுக்கு முன்னாடி அவர் அலைன் பண்ணிவிட்டு வெளில எடுக்கணுன்றதை சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் க்ரூஷியலாக தான் இருக்கும், அதுவும் பிகினருக்கு ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும். இனிஷியலாக நம்மளோட ட்ரைனிங் நினச்சது இந்த இடத்துல பார்க்கே பண்ண முடியாது, இந்த பார்க்கிங் ஸ்லாட் இல்லாமல் நம்ம வெளியில் எங்கேயான விசிட்டர் பார்க்கிங்கில் இல்லைனா ஆன் தி ரோடில் நான் விட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். பட் இருந்தாலும் அவர்கிட்ட நான் சொன்னது கொஞ்சம் இதில் எஃபர்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே பார்க் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவருமே வந்து ரொம்ப பொறுமையாக, ரொம்ப பேஷன்ஸாக, நம்ம எவ்வளோ ப்ரெஷர் போட்டாலுமே வந்து கரெக்டாக அதை கிராஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக அந்த பார்க்கிங்கில் அப்ளை பண்ணி இப்போ ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. இப்போ எக்ஸலண்ட்டாக அந்த இடத்துலேருந்து வெஹிக்கிள் வெளில எடுத்தாச்சு. வெஹிக்கிள் வெளில எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதே சமயத்தில் உள்ளே ப்ளேஸ் பண்ணுறதும் டஃப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ரன்வே ஸ்பேஸ்க்குள்ளே அகைன் உள்ளே இன்சர்ட் பண்ணணும் வெஹிக்கிளை. இந்த ரெண்டு பில்லருக்கு நடுவில் வரும்போது பிஃபோர் என்டரிங் த வெஹிக்கிள் நம்ம வந்து வெஹிக்கிளை ரன்வேலேயே ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம வைடாக வரணும். இந்த ரெண்டு பில்லருக்கு நடுவில் வெஹிக்கிள் அலைன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எந்த சைடில் திருப்பணுமோ அங்கே ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டெண்டாக போயிட்டு அகெயின் கம்மிங் பேக் பை டர்னிங் ஆப்போசிட் சைட் ஃபுல் லெஃப்ட்டில் திருப்பி ரிவர்ஸ் போனால் வெஹிக்கிள் அலைன் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 to 3 அலைன்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பில்லருக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆகிடும். ஒன்ஸ் அது அலைன் ஆனதுக்கப்புறம் தான் வெஹிக்கிளை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது சைமல்டேனியஸாக ஸ்டீரிங் ஆஸ் வெல் அஸ் த மூமெண்ட் ரெண்டுமே சிங்க் ஆகணும். ஃபுல்லாக நிப்பாட்டி திருப்பக்கூடாது, இந்த மூமெண்ட்டே தான் திருப்பணும், ஸ்ட்ரைட் பண்ணணும் வெஹிக்கிளை. முக்கியமாக விட்டு நான் இங்கே சொல்லியிருக்கிறது இந்த ரெண்டு பில்லருக்கு நடுவில் வரும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. போத் சைட்ஸ் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும். ஏதர் லெஃப்ட் சைடில் க்ளோஸாக போகக்கூடாது, ரைட் சைடில் க்ளோஸாக போகக்கூடாது. ஒன்ஸ் வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் அலைன் ஆனதுக்கப்புறம் ஸ்டீரிங் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டீரிங் எப்பவுமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, டைட்டாக ஹார்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. நான் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் ரிவர்ஸ் பர்பெண்டிகுலர் பார்க்கிங். இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக ரைட்டில் எக்ஸ்டெண்ட்டாக வரணும். இங்கே அவருக்கு ஒரு முக்கியமான சேலஞ்சிங் டாஸ்க் என்னென்னா, இந்த ரைட்டில் வந்து ஒரு 2 வீலர் ஒன்று நிற்கிது. ஸோ அந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் இருக்கிறவங்க வந்து எக்ஸாக்டாக இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி அந்த பார்டர் லைனில் தான் நான் வந்து 2 வீலர் வைப்பேன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஜென்ரலாகவே வந்து இப்போ இருக்கிற பீப்புள்ஸோட மென்டாலிட்டி அவங்களோட பார்க்கிங்காக இருக்கட்டும், அவங்களோட பிலாங்கிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ எக்ஸ்டெண்டாக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு அதில் எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அதெல்லாம் எதுவும் தெரியறதில்ல. இந்த வேர்னாவுமே இன்னும் கூட கொஞ்சம் பேக்கில் பார்க் பண்ணியிருக்கலாம். அந்த லைனுக்குள்ளே பார்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா
நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அலைன்மெண்ட்டு. பட் இருந்தாலும் இந்த போர்ஷன்லேயே நம்ம ட்ரைனிங்க்கே சொல்லிக் கொடுக்குறோம். கம்ப்ளீட்டாக ரைட் எக்ஸ்டெண்ட்டாக வராரு. வந்துட்டு அவரோட ரியர் போர்ஷனை கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த வெஹிக்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக, அதாவது ஒரு பார்க்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவோ அதுக்கு ஈக்குவலாக ரியர் டிக்கி போர்ஷனை அலைன் பண்ணி நிப்பாட்டணும். ரிவர்ஸ் போகிறத மட்டும் அவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது, ரைட்டில் மூவ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரைட்டு திருப்பணும், லெஃப்ட்னா லெஃப்ட்டு திருப்பணும். எப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் ரைட்டு திருப்பினா ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள் ரைட்டில் போகுது, அதே மாதிரி ரிவர்ஸில் ரியர் போர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள் அந்த சைடு வரும். நம்ம எக்ஸாக்டாக ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிளுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னா டேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக சைடு டச் ஆகாது. இந்த இடத்துல அவர் ரைட்டில் க்ளோஸாக வந்ததுனால தான் அவரோட ஃப்ரண்ட் லெஃப்ட் போர்ஷன் இந்த பில்லரில் டச் ஆகாமல் கரெக்டாக அவாய்ட் ஆகுது. இன்கேஸ் அவர் மிடில் ஆஃப் தி ரன்வேல இருந்தார்னா ரைட் எடுக்கும்போது இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் போர்ஷன் அந்த பில்லரில் டச் ஆகும். ஸோ அதனால் ரைட்டில் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டாக வரணும் அந்தளவுக்கு எக்ஸ்டெண்டாக வரணும். ஸோ போத் த சைட்ஸ் த்ரூ த மிரர்ஸ் as well as மேனுவலாக ரிவர்ஸ் கேமரா வித் த ஹெல்ப் ஆஃப் த ரிவர்ஸ் கேமரா அவர் பார்த்துட்டு தான் கிராஜுவலி ஹேஸ் டு கெட் இன் த்ரூ த பிரேக் இட் செல்ஃப். ஆஃப் பிரேக்லேயே தான் வர சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அவரோட ரியர் லெஃப்ட் போர்ஷன் அந்த பில்லருக்கு க்ளோஸாக வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு டேர்னிங் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைட் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இந்த இடத்துல மோர் தேன் 3 to 4 அலைன்மெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ ஃபுல் ரைட்டில் இருந்த வெஹிக்கிளை கம்மிங் ரிவர்ஸ், டேர்னிங் ஃபுல் லெஃப்ட் மூவிங் ஃபார்வர்ட், அகைன் டேர்னிங் ஃபுல் ரைட் கோயிங் ரிவர்ஸ். இந்த மாதிரி 3 அலைன்மெண்ட் பண்ணி வெஹிக்கிளை ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் தான் வெஹிக்கிளை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிட்டி கார் டென்னர்ஸ் பொறுத்த மட்டும் ஜென்ரலாக ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்க மற்ற இடத்துல அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை, அந்த ட்ரைனிங்கோட எக்ஸாக்ட் மெத்தடாலஜி அவங்களுக்கு தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிட்டி கார் டென்னர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா சிட்டி கார் டென்னர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு பிகினரால் இந்த மாதிரி பார்க்கிங்லாம் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ்க்கே இந்த மாதிரி பார்க்கிங்லாம் கஷ்டம். பட் நம்மளோட அகாடமியில் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை நம்ம தியரிட்டிக்கலாக முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் கொடுப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே தனியாக இந்த பார்க்கிங் இந்த மாதிரி ஸ்மால் ரன்வே ஸ்பேஸில் வருது இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்க பக்கத்தில் உள்ளே உட்கார வச்சுட்டு பண்ணுறது நல்லது. உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட வெஹிக்கிள் சொல்லிக் கொடுக்கலாம் டோர் ஸ்டெப்பில். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமி வெஹிக்கிள்லையும் கற்றுக்கலாம். தேங்க்யூ.